டிரைவர் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஜென்மம் இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரியில இருக்குது. பெங்களூர்ல இருந்து சென்னை வரும்போது கிருஷ்ணகிரியில இறங்கி சர்வீஸ் ரோட்ல டீ கடையில டீ சாப்பிட நிப்பாட்டினேன். ஒருத்தர் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கிட்ட வந்தாரு. வந்து, தம்பி நானும் டிரைவர் தான்ப்பா, என் வண்டி குப்பத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, இப்ப வீட்டுக்கு போறதுக்கு துட்டு இல்ல, சாப்பிடறதுக்கு துட்டு இல்ல, டீ சாப்பிட கூட துட்டு இல்ல, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுப்பா. எந்த ஊர்னா நீங்கன்னு கேட்டேன். எனக்கு சேவம்பான்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுக்கலனாலும் 50 ரூபாய் கொடுத்தேன். ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இப்ப ரீசெண்டா மறுபடியும் நேத்து மறுபடியும் அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து சென்னை வரும்போது நைட்டு கிருஷ்ணகிரி கிட்ட வரேன். அதே மாதிரி அதே ஆளு நிக்கிறாரு. நிப்பாட்டிட்டு இதே பொய்ய சொல்றாரு. நானும் டிரைவர் தான், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 4 பேர் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, அதனால தப்பிச்சு ஓடியாந்துட்டேன், பஸ்ஸுக்கு போறதுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த முறை நீங்க எந்த ஊர் நான் கேட்டதுக்கு நான் ராயக்கோட்டை அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்றாரு. நீங்க எத்தனை பேர்கிட்ட எத்தனை பொய்ய சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வசூல் பண்ணி வாழ்றதுக்கு வேற ஏதாவது தொழில யூஸ் பண்ணலாம் இல்லையா? எந்த ஒரு பாவமும் அறியாத டிரைவர் தொழில எதுக்கு யூஸ் பண்ணணும்? டிரைவர் பேரை எதுக்கு கெடுக்கணும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.